ஊருக்குள்ள எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கு வாய்ஸ் கொடுனா அதுக்கு வாய்ஸ் கொடுக்க துப்பு இல்ல. எல்லாத்துக்கும் தான் கொடுத்துட்டு தான் இருக்கோம். செங்கோட்டையன் போய் சேர்ந்தது கூட கொடுத்துருக்கோம். உங்களுடைய மரியாதையை கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு. கோயம்புத்தூர்ல இருந்ததுக்கு, கோயம்புத்தூர்ல பாலியல் வன்புணர்வு நடந்ததுக்கு குரல் கொடுத்தீங்களா? அதுக்கு என்ன கொடுக்கணும்? ஓ, இல்ல அந்த பொண்ணு தனியா போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கும், அதுக்கெல்லாம் நாங்க வந்து குரல் கொடுத்துட்டு இருப்போம். அத சொல்லுங்க. சரி, அப்ப இன்னொரு மேட்ரு, பல்லாவரத்துல பசுமாடை ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு செஞ்சுக்கிட்டு இருந்தான், அது தெரியுமா? அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பசுமாடியா அந்த நேரத்துக்கு தனியா வந்து கேக்குறாங்களாம். ஒன்னு யாரும் அந்த நேரத்துக்கு வர சொன்னான் சார். அந்த பொண்ணு எப்படி அங்க தனியா போன தப்போ, அதே மாதிரி பசுமாடு அங்க தனியா வரல சார், அதோட இடத்துலதான் இருந்திருக்கு. அந்த இடத்துல தனியா அந்நேரம் உனக்கு என்ன வேலைன்னு தான் கேட்டாங்களாம். பசுமாட்டுக்கு உனக்கு என்ன வேலை? தப்பு சார். இப்ப தேவையில்லாம அவனை வந்து உன் மேல ஆபாசம் வர அளவுக்கு நடந்திருக்க. காளமாடு மேலதான் தப்பு. காளமாடு எங்க போச்சு சார்? காளமாடை கொன்னுட்டாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்களாம், புரியுதா? அந்த பசுமாடை கேட்டதுக்கு நீ அவனுக்கு ஆபாசம் உண்மையில் வர அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கேன்னு பேரை போய் போட்டுட்டு இருக்காங்களாம். யாரு? 200 பாய்ஸ். உனக்கு அது உன் பசுமாடு உன் மேல அவனுக்கு ஆபாசமா தோன்ற அளவுக்கு செஞ்சிருக்கிற, இது தப்பு. அவன் உன்னைய வன்புணர்வு செய்யல, அந்த நேரத்துல நீ தனியா வந்தது தப்பு சொல்றாங்களா சார்? ஏண்டா பசுமாட்டுக்கிட்டே என்னடா கவர்ச்சியை பார்ப்பேன், கரும முடிச்சவனே சார். எந்த கொம்பனும் தொட முடியாத ஆட்சியாக்கும், புரியுதுங்களா? வரல, சும்மா வரலடா. டோப் அடிச்சுட்டு வந்திருக்கிறோம், கஞ்சா அடிச்சுட்டு வந்திருக்கிறோம். அவன் உச்சபட்சம் அடிச்சுட்டு பார்க்கும் போது, மேகலை மேகலை நீ போகல இங்கதான் இருக்கியான்ட்டு அவனுக்கு மாடு என்னவா தெரிஞ்சு தெரியல. அது கூட போய் ஏதோ வேலை செஞ்சு விட்டு ஏற்கனவே கிளவியை செஞ்சு கொண்டு விட்டாங்க இந்த ஆட்சியில.